வணக்கம் நண்பர்களே. மதிய ஆயுதம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு 3 முக்கிய நிகழ்வை பத்தி தான் நம்ம பேச இருக்கோம். அந்த 3யும் ஒரே வீடியோவா நம்ம பார்க்க போறதில்ல. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பகுதியா பார்க்கலாம். இந்த பகுதியில நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். எல்ஐசிஸ் ஜன் சுரக்ஷா பிளான் நம்பர் 880 பத்தி தான் பார்க்க போறோம். 15/10/2025 அதாவது இன்னைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இத சுருக்கமா சொல்லணும்னா எ ஸ்மால் பிரீமியம் எ பிக் ப்ரொடக்ஷன் ஃபார் எவரி ஃபேமிலி. சின்ன பிரீமியத்துல பிக் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இந்த பாலிசி ஹோல்டருக்கு ஒண்ணுமே இல்லாத இது வரைக்கும் இன்சூரன்ஸே போடாதவங்க சின்ன பாலிசி வந்து போடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் வகையில இந்த பாலிசியானது வந்திருக்கிறது. ஆகவே அந்த குடும்பத்தை பொறுத்தவரை இது ஒரு பெரிய பொருளாதார பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பாலிசியாகத்தான் இருக்கும். என்னங்கிற டீடைல்ஸ் நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். டைப் ஆஃப் பிளான். இந்த பிளான் என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லிங்க்டு நான் பார்ட்டிசிபேட்டிங் மைக்ரோ என்டோமென்ட் பிளான் வித் கேரண்டீடு அடிஷன். ஷேர் மார்க்கெட்லாம் கிடையாது, போனஸ் டைப் கிடையாது, கேரண்டீடு அடிஷன், மைக்ரோ என்டோமென்ட் பிளான், மைக்ரோ இன்சூரன்ஸ் வகையை சேர்ந்தது. ஒரு மைக்ரோ இன்சூரன்ஸ்ல கேரண்டீடு அடிஷன் உள்ள பிளான் நம்ம இப்பதான் பார்க்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான திட்டத்துல லாயல்டி அடிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு மைக்ரோ பாலிசிக்கு கூட கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இத சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, திஸ் பிளான் இஸ் ஃபார் ஸ்மால் சம் அஷ்யூர்ட் கஸ்டமர் ஹூ வாண்ட் போத் சேவிங்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். சேவிங்ஸோட எனக்கு பாதுகாப்பும் வேணும், ஆனா என்னால பெரிய தொகைக்கெல்லாம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது, ஒரு சின்ன தொகைக்கு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய கஸ்டமருக்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா இதுக்கு நோ மெடிக்கல். நோ மெடிக்கல்னாலே ஃபார்மாலிட்டி ரொம்ப கம்மி. ஈஸியா அந்த பாலிசியை வந்து நம்ம இஷ்யூ பண்ணிடலாம். கேரண்டி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இத வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் இல்லைன்னொடனே நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கலாமா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஒன்லி ஃபார் ஸ்டாண்டர்டு ஹெல்த்தி லைஃப்ஸ்க்கு தான் கொடுக்க முடியும். ஸ்டாண்டர்டு ஹெல்த்தி லைஃப்னா என்ன? ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு, ஏதாவது ஒரு ஹில்னஸ் வந்து சர்ஜரி பண்ணவங்களுக்கோ, இல்ல ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்களுக்கோ, இல்ல சுகரு, பிபி போல ஒரு இல்னஸ் வந்து அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய நபர்களுக்கோ இந்த பாலிசி ஆனது கொடுக்க முடியாது. ஒன்லி ஸ்டாண்டர்டு ஹெல்த்தி லைஃபுக்கு தான் கொடுக்க முடியும். மெடிக்கல் டெஸ்ட் தேவையில்லை. அதிகபட்சமா 2 லட்சம் நம்ம முதலே பார்த்துட்டோம். இது ஒரு மைக்ரோ இன்சூரன்ஸ் பாலிசின்னு. அப்ப அதிகபட்சமா 2 லட்சம் தான் ஒருத்தர் வந்து எடுக்க முடியும். ஒரு நபர் 2 லட்சம் தான் இந்த பாலிசியில எடுக்க முடியும். ஆட்டோ கவர் ஃபெசிலிட்டியும் இருக்கு. ஒரு குறைஞ்ச சம் அஷ்யூர்ட் எடுக்கக்கூடியவங்க ஒரு பெர்மனன்ட் இன்கம் இல்லாதவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு லோ கிளாஸ், மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை விட ஒர்க்கிங் கிளாஸ் அப்படி நம்ம வச்சுக்கலாம். அதாவது ஒரு பெர்மனன்ட் இன்கம் இல்லாத ஒரு செக்மெண்ட் இருக்கும். அவங்களால வந்து ஒரு கணிக்க முடியாது. அன்னன்னைக்கு வேலைக்கு போனா கூலி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க ஒரு பொருளாதார ரீதியா பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இந்த சின்ன அமௌண்ட் கூட அவங்களால கட்ட முடியாத நிலைமை போயிட்டா அந்த பாலிசிக்கினால் அவங்களுக்கு நட்டம் ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த பாதுகாப்பை ஆட்டோ கவர் மூலமா நீட்டிக்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம். இதுல சேரணும் அப்படின்னா மினிமம் 18 வயசு பூர்த்தி ஆயிருக்கணும். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 55 வயசு வரைக்குமே, 55 வயசு நியரர் பர்த்டே வரைக்கும் இதுல என்டர் ஆகலாம். பாலிசி டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா மினிமம் 12 வருஷத்துல இருந்து 20 வருஷம் வரைக்கும் நம்ம பாலிசி டேர்ம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 12, 13, 14, 15 அப்படின்ட்டு. பிபிடி பிரீமியம் பேயிங் டேர்ம் வந்து பாலிசி டேர்ம் ஃபுல்லா கட்டணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லை.
பிரீமியம் பேயிங் டேர்ம்ங்கிறது பாலிசி டேர்ம் மைனஸ் 5 இயர்ஸ். கடைசி 5 இயர்ஸ் பிரீமியம் கட்ட வேண்டாம். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கடைசி 5 இயர்ஸ் ஆட்டோ கவர் வித் கேரண்டீட் அடிஷன். நீங்க 12 வருஷம் டேர்ம் வந்து நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா 7 வருஷம் மட்டும் பணம் கட்டினா போதும். கடைசி 5 வருஷம் நீங்க உங்களுக்கு ஆட்டோ கவர் பீரியடு, உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரும் இருக்கும், கேரண்டி அடிஷனும் உங்களுக்கு சேரும். அது என்னங்கிற விவரம் நம்ம பார்க்கலாம். அப்ப நம்ம 5 வருஷம் கட்ட வேண்டாம் அப்படிங்கிறத ஆட்டோ கவரா நம்ம சொல்லலாம். மேக்சிமம் மெச்சூரிட்டி ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 70க்குள்ள பாலிசி முடியணும். அப்போ ஒருத்தர் அதிகபட்ச வயசு 55ல என்ட்ரு ஆகுறாரு அப்படின்னா அவர் அதிகபட்சமா 15 இயர் டேர்ம் தான் போட முடியும். 16 வருஷ டேர்மோ 17ஓ 18ஓ 19ஓ 20ஓ போட முடியாது. ஏன்னா 70 வயசுல பாலிசி ஆனது மெச்சூரிட்டி ஆகணும். சம் அஷ்யூர்டு மினிமம் 1 லட்சம், மேக்சிமம் 2 லட்சம். 5000 மடங்குல ஒருத்தர் எத்தனை பாலிசி வேணாலும் எடுக்கலாம். ஆனால் அதிகபட்சம் எல்லா பாலிசியும் சேர்ந்து 2 லட்சத்துக்கு மேல ஒருத்தர் இந்த பாலிசியில எடுக்க முடியாது. பிரீமியம் எப்படி கட்டலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர்லி, ஆஃப் இயர்லி, குவார்டர்லி ஆர் மந்த்லி. மந்த்லி கட்டும்போது 3 மாச பணம் கட்டணும். ஃபர்ஸ்ட் கட்டும்போது 3 மாச பணம் கட்டணும். 1 மந்த் கட்டினா பத்தாது, 3 மாச பணம் கட்டணும். 3 மாசத்துக்குள்ள இ-நேச்ச வந்து வேலிடேட் பண்ணிடணும். அப்படி 3 மாசத்துக்குள்ள வேலிடேட் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது குவார்டர்லி மோடாக மாறிவிடும் என்பதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். கிரேஸ் பீரியடு எல்லா மோடுக்கும் வந்து 30 நாள், இயர்லி, ஆஃப் இயர்லி, குவார்டர்லி. இ-நேச்சுக்கு மட்டும் 15 நாள். பெனிஃபிட், டெத் பெனிஃபிட், இதுதான் அந்த ப்ரொடெக்ஷன் பார்ட்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு. இதுல எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இஃப் தி பாலிசி ஹோல்டர் பாசஸ் டூரிங் தி டேர்ம், பாலிசி டேர்ம்ல வந்து அவரு பாஸ் ஆயிட்டார்னா, பாஸ் அவே அப்படின்னு சொல்றோம்ல, ரிஸ்க் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கொஞ்சம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாசஸ் அவே, டெத் ஆயிட்டார்னா நாமினிக்கு என்ன கொடுப்போம்னா சம் அஷ்யூர்ட் ஆன் டெத். சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹையர் ஆஃப் 7 டைம்ஸ் தி ஆனுவல் பிரீமியம். அவர் கட்டக்கூடிய ஆனுவல் பிரீமியத்தை விட 7 மடங்கு, அல்லது பேசிக் சம் அஷ்யூர்ட். இது ரெண்டுல எது அதிகமோ அது கொடுப்போம். அதோட பிளஸ் அக்யூர்டு கேரண்டி அடிஷன், அது வரைக்கும் எவ்வளவு சேர்ந்திருக்கோ அதையும் கொடுப்போம். இது மட்டுமல்லாம அவர் கட்டின பிரீமியத்தை விட 105% குறைவா எக்காரணம் கொண்டு நம்ம கொடுக்க மாட்டோம். இட் வில் நெவர் பி less than 105% ஆஃப் டோட்டல் பிரீமியம் பெய்டு. மெச்சூரிட்டி அப்ப என்ன கொடுப்போம்? பாசஸ் அவே ஆகல, சர்வே பண்றாரு அப்படின்னா மெச்சூரிட்டி அப்ப என்ன கொடுப்போம்? இது வந்து இதோடைய இந்த ஸ்கீமோட சேவிங்ஸ் பார்ட் இருந்தாரு அப்படின்னா பேசிக் சம் அஷ்யூர்ட் பிளஸ் கேரண்டி அடிஷன் வந்து நம்ம கொடுப்போம். கேரண்டி அடிஷன் எவ்வளவு கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4% per annum of annualized premium added every year. ஒவ்வொரு வருஷமும் அவ கட்டக்கூடிய ஆனுவலைஸ்டு பிரீமியத்துல 4% நம்ம கொடுப்போம். பிரீமியம் பேயிங் டேர்ம் வரைக்கும் தான் கொடுப்போமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிசி டேர்ம் வரைக்கும் கொடுப்போம். ஏன்னா நம்ம கடைசி 5 வருஷம் பிரீமியம் கட்ட வேண்டியது இல்லை. அப்ப அந்த 5 வருஷத்துக்கும் இந்த 4% ஆனது ஒவ்வொரு வருஷமும் ஆட் செய்யப்படும். அப்ப இது வருஷம் அந்த கட்டுற பிரீமியத்துல 4%, 2வது வருஷம் கட்டும்போது அந்த 2 வருஷ பிரீமியம் கட்டியிருப்பாரு, அந்த 2 வருஷத்தையும் சேர்த்து அதுக்கு 4%. நம்ம இதுக்கு முதலேயே பார்த்தோம். நவ் ஜீவன் ஸ்ரீல இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த பாலிசியானது பார்த்தோம். அதே மெத்தட் தான். 4% மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிஷனல் இன்சென்டிவ் இருக்கு. அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். கேரண்டி அடிஷன் பாருங்க, அண்ட் இன்சென்டிவ் என்ன அப்படின்னா பேஸா வந்து 4%, அடிஷனலா எப்ப கொடுப்பாங்க அப்படின்னா 2 லட்சத்துக்கு ஒருத்தர் எடுக்கிறாருன்னு வைங்களேன், அதிகபட்சம் 2 லட்சம் தானே, 2 லட்சத்துக்கு ஒருத்தர் எடுத்தாருன்னா 0.25% வந்து அவருக்கு கூடுதலா கிடைக்கும். அதாவது 4.25% வந்து அவருக்கு கேரண்டி அடிஷன் ஒவ்வொரு பிரீமியம் கட்டும் போதும் ஆனுவலைஸ்டு பிரீமியத்துல சேர்க்கப்படும். லோன் சரண்டர் ஆஃப்டர் 1 இயர் லோன் வாங்கலாம். இன்ஃபோர்ஸ் பாலிசியா இருந்தா சரண்டர் வெளியில 80%, பெய்ட் அப் பாலிசியா இருந்தா 70%.
சரண்டர் 1 இயருக்கு அப்புறம் எப்பனாலும் பண்ணலாம். சரண்டருங்கிறது பார்த்தீங்கன்னா, கேரண்டீட் சரண்டர் வேல்யூ ஆர் ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ. இதுல எது அதிகமோ அது நம்ம குடுப்போம். பெய்ட் அப் ஆயிருச்சு அப்படின்னா, ஆட்டோ கவர் எப்படி குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் பொதுவா 1 வருஷம் பிரீமியம் கட்டிட்டாலே, அது வந்து பார்த்தீங்கன்னா, பெய்ட் அப் ஆயிரும். மந்த்லி போட்டு ஒரு டியூ மட்டும் கட்டிட்டு விட்டாருன்னா, அது பெய்ட் அப் ஆகாது. அந்த 12 மாசம் கட்டணும். 1 இயர் முடியணும். 1 இயர் டியூ கட்டினா தான் அந்த பாலிசி ஆனது பெய்ட் அப் ஆகும். 1 இயருக்கு அப்புறம் அவர் கட்டாம விட்டாருன்னா, எந்த பெனிஃபிட் அந்த ஆட்டோ கவர்லாம் கிடைக்காது. ஆட்டோ கவர் வேணும் அப்படின்னா, மினிமம் 3 வருஷம் பணம் கட்டியிருந்தாருன்னா, 6 மாசத்துக்கு ஆட்டோ கவர் இருக்கு. இதே 5 வருஷம் கட்டியிருந்தாருன்னா, 2 வருஷத்துக்கு ஆட்டோ கவர் இருக்கு. இதே அவரு ஃபுல் டேர்முக்கு அவர் எத்தனை வருஷம் பிபிடி கட்டணுமோ, அத்தனை வருஷமும் பணம் கட்டியிருந்தாருன்னா, 5 வருஷம் ஆட்டோ கவர் இருக்குன்னு நான் முதல்லயே சொன்னேன். நம்ம பிபிடி வந்து பாத்தீங்கன்னா, பாலிசி டேர்ம் -5. அதையும் நம்ம இதுல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அந்த பாலிசி டேர்ம் -5ங்கிறத கூட நம்ம ஒரு ஆட்டோ கவரா நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம கிளையண்ட்டுக்கு எஜுகேட் பண்ணலாம். அப்ப கஸ்டமர் கொஞ்ச நாள் அவரு கட்டாம இருந்தால் கூட பாதுகாப்பானது ஆட்டோமேட்டிக்கா கன்டினியூ ஆகும். பெய்ட் அப் பாலிசிக்கு அதோட முடிஞ்சு போகுமான்னு நினைக்காதீங்க. பெய்ட் அப் பாலிசிக்கும் அந்த ஆட்டோ கவர் டயத்திலையும் கிளைம் வந்தா ஃபுல்லா செட்டில் ஆகும். அது மட்டுமல்லாம பெய்ட் அப் பாலிசிக்கும் கேரண்டி அடிஷன் ப்ரொபேஷனேட்டா ஆட் ஆகும். அதுவும் உண்டு. பாலிசி டேர்ம் முடிய அவருக்கு ப்ரொபேஷனேட்டா இன்ஃபோர்ஸ் பாலிசிக்கு 4%. உதாரணத்துக்கு ஒருத்தர் 15 இயர் டேர்ம் போடுறாரு. அவர் 10 வருஷம் பணம் கட்டணும். 5 வருஷம் தான் கட்டியிருக்காரு அப்படின்னா 50% தான் கட்டியிருக்காரு. மீதி 50% கட்டல. அப்ப அந்த பெய்ட் அப் வரைக்கும் அவர் எத்தனை வருஷம் பணம் கட்டியிருக்காரு, அந்த 5 வருஷத்துக்கு ஃபுல் 4% அவருக்கு கேரண்டி அடிஷன் வந்து ஆட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த 4%ல 50%, 2% வந்து அவருக்கு பாலிசி டேர்ம் முடிய ஆட் ஆகும். அப்ப ஃபுல்லா அவரு ரிவைவல் பண்ணாட்டி கூட இந்த மைக்ரோ இன்சூரன்ஸ்ல பெய்ட் அப் பாலிசிக்கும் ப்ரொபேஷனேட்டா கேரண்டீடு அடிஷன் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் நண்பர்களே. ரிவைவல் மத்த பாலிசி மாதிரி தான் எஃப்யூபில இருந்து 5 வருஷத்துக்குள்ள புதுப்பித்துக் கொள்ளலாம். ஆப்ஷனல் ரைடர் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆப்ஷனல் ரைடருங்கிறது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு. இது வந்து ஒன்லி ஆஃப்லைன் சேல்ல மட்டும்தான் இதை எடுக்க முடியும். ஆன்லைன் சேல்ல இதை எடுக்க முடியாதுங்கிற மாதிரி இதுல போட்டிருக்காங்க. அது என்னங்கிற விவரம் நமக்கு அன்ரைட்டிங் சர்க்குலர் வந்ததுன்னா தெரிய வரும். ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 10,000, மேக்சிமம் அப் டு பேசிக் சம் அஷ்யூர்டு. டிசபிலிட்டி ஏற்பட்டா அதே மாதிரி தான் 10 வருஷத்துக்கு மந்த்லி பிரிச்சு கொடுப்பாங்க. ஃபியூச்சர் பிரீமியம் வைவாயிரும். ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் மட்டும் இருக்கு. அது 180 நாளுக்குள்ள டெத் ஏற்பட்டா இன்னொரு மடங்கு பேசிக் சம் அஷ்யூர்டு நம்ம கொடுப்போம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடருங்கிறது பாலிசி டேர்ம் ஃபுல்லா கிடைக்கும். ஏன்னா அப் டு ஏஜ் 70 தான் மேக்சிமம் மெச்சூரிட்டி ஏஜ். அப்ப 70 வரைக்குமே இந்த ஏடிடிபி அப்படிங்கிற கவர் வந்து கன்னியூ ஆகும். ஏபி போட்டீங்க அப்படின்னா பிபிடி வரைக்கும் தான், நீங்க பணம் கட்டுற வரைக்கும் தான் அது கன்னியூ ஆகும். ஏஜென்டோட ப்ரொஃபஷனல் ஃபீ என்ன சார்? இப்படி ஒரு பாதுகாப்பை அனைத்து குடும்பங்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு புனிதமான பணியில ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எல்ஐசி கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் ஃபீ என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எதை ப்ரொஃபஷனல் ஃபீ அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் இயர்ல 10%, சப்ஸ்கொண்ட் இயர்ல 6%. டேர்மை பத்திலாம் கவலை இல்லை. எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இயர்ல 10, சப் இயர்ல 6. நீங்க பண்ணக்கூடிய அந்த ஒரு சமூக சேவைன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து நமக்குடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி 2047ல எல்லாருடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதா நம்ம எல்ஐசி சேர்மனோட விஷன். அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக ஒரு டூலா இந்த பாலிசியை கொடுத்திருக்காங்க. நமக்கு வந்து இது ஒரு
சின்ன பாலிசியா தெரியலாம். ஆனா, அதிக நம்பர் நீங்க வந்து சேல் பண்ணும்போது, சிறுதுளி பெருவெள்ளம் மாரி, நம்மளுடைய புரொஃபஷனல் ஃபீயும் அதிகப்படுத்திக் கொள்வதற்கான இத ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். அதர் கீ ஃபீச்சர்ஸ் முதல்ல சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, நோ மெடிக்கல் டெஸ்ட் சொல்லிட்டேன். அதனால வந்து நம்ம குயிக்கா பாலிசிய கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனந்தாலேயே நம்ம தட்டி எறியலாம். டேட் பேக் கிடையாது. சூசைட் கிளாஸ் 12 மந்த்துக்குள்ள சூசைட் பண்ணிட்டா கட்டின பிரீமியத்துல 80% குடுப்போம். அசைன்மென்ட், நாமினேஷன் இருக்கு. ஃப்ரீ லுக் பில்டுங்கிறது 30 நாளைக்கு இருக்கு. இது என்ன மாரி கிளைண்ட் செக்டார் பார்க்கலாம் அப்படின்னா, நியூ ஏர்னர்ஸ் இப்பதான் படிச்சு முடிச்சு சம்பாரிக்க சாதாரண லெவல்ல வேலைக்கு போகக்கூடிய நபர்கள், டெய்லி வேஜ் ஒர்க்கர், செல்ஃப் எம்ப்ளாய்டு, ஹவுஸ் ஒய்ஃப் வாண்டிங் இன்சூரன்ஸ் வித் சேவிங்ஸ், மைக்ரோ ஃபைனான்ஸ், எஸ்ஹெச்ஜி கஸ்டமரு. அது என்ன எஸ்ஹெச்ஜி அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த சுய உதவி குழு ஷார்ட் டேர்ம்ல ஒரு ப்ரொடக்ஷன் கேரண்டி ரிட்டர்ன் ஓட வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவருமே நம்மளுடைய டார்கெட் கிளைண்ட் தான். நண்பர்களே, இது வந்து இந்தியாவோட உண்மையான ஜன் சுரக்ஷா பாலிசி. விலைக்கு சொல்றதுக்கு ரொம்ப சிம்பிள். மெடிக்கல் மத்த ஃபார்மாலிட்டிலாம் இல்லாதனால கம்ப்ளீட் பண்றது ரொம்ப ஈஸி. இது மட்டும் அல்லாம கேரண்டி பெனிஃபிட் என்ன ரிட்டர்ன் கொடுப்போம் அப்படிங்கிறத அத்தாரிட்டியா அவங்களுக்கு சொல்ல முடியும். ஆகவே இதை நம்மளுடைய மிஷனா எடுத்துட்டு ஒவ்வொரு குடும்பமும் நம்மை சுற்றி உள்ள அனைத்து குடும்பமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உயரிய லட்சியத்துடன் நம்ம வந்து இந்த பாலிசியை கொண்டு போய் சேர்க்கணும். யூஸ் ஜன் சுரக்ஷா 880 அண்ட் பிகம் தி ரியல் ப்ரொடக்டர் ஆஃப் சொசைட்டி. நண்பர்களே, மற்றொரு திட்டத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியழகன், ரிட்டையர்ட் எஸ்பிஏ, மதிய ஆயுதம் பயிற்சி மையத்தின் சிஇஓ. நன்றி நண்பர்களே. சந்திப்போம், சாதிப்போம்.